ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 16 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மனோஜுக்கு வந்து தூக்கமே வர மாட்டேங்குது. அந்த பார்த்தா அந்த லெமனோட ஞாபகமா வந்துகிட்டே இருக்குது. அப்ப என்ன பண்றாருன்னா, பக்கத்துல தூங்கிட்டு இருக்க ரோகிணி எழுப்பி, "ஏய் ரோகிணி, என் வாய் எதுவும் கோணியிருக்கா?" அப்படின்னோனே ரோகிணி சொல்றாங்க, "இங்க பாரு மனோஜ், எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. நாளைக்கு முக்கியமான கிளையண்ட் எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்குது. நானும் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். உன் தம்பி வந்து நீ வந்து இந்த மாரி பயந்து உண்மையெல்லாம் சொல்லிரணும்னு சொல்லி தான் இந்த மாரி கொண்டு வந்து வச்சு உன்ன பயமுறுத்திட்டு இருக்கான். தேவையில்லாத வேலை பார்க்காத. என்னைய தூங்க விடு. இன்னொரு வாட்டி எழுப்புனேன்னா நானே வாயில அடிச்சு வாய கோண வச்சுருவேன் பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுக்குறாங்க மனோஜ். ரோஹிணி அப்படிங்கிறாங்க, "இங்க பாரு மனோஜ்னோனே" மனோஜ் அங்கேருந்து ஓடிடுறாரு. இப்ப வெளியில வந்து அந்த சாமி ரூம் பூஜை ரூம ஓப்பன் பண்ணி அந்த லெமனை எட்டி பார்த்துட்டு இருக்கிறாரு. பின்னாடி விஜயா வந்து கைய இப்படி வைக்கிறாங்க. பயந்து கத்திடுறாரு. "ஏன்டா இப்ப கத்துற? எல்லாரும் வந்துருவாங்கடான்னோனே." "என்னம்மா நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னோனே." "தூக்கமே வர மாட்டேங்குதும்மா. இப்ப என்னம்மா பண்றதுன்னோனே." இப்ப விஜயா என்ன சொல்றாங்கன்னா, "இப்ப என்ன பண்றது? இதெல்லாம் பத்தி பார்வதிக்கு தான் தெரியும். இரு அவள்ட்ட கேட்போம்ன்னு" சொல்லிட்டு பார்வதிக்கு கால் பண்றாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, "இந்த மாரி முத்து பையன் இப்படி கொண்டு வந்து வச்சிருக்கான். இப்ப என்ன பண்றதுன்னோனே." "ஐய்யய்யோ! அதெல்லாம் நடக்கும்டி. நான்லாம் நெறைய இடத்துல கேள்விப்பட்டுருக்கேன். அப்ப நான் பேசாம அத எடுத்து வெளியில போட்டுறவான்னோனே." அப்போ உடனே பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, "அவசரப்பட்டு அப்படி எதுவும் பண்ணிறாத. அப்புறம் கையும் சேர்ந்து கோணிக்கணும்னே." "என்ன நீ இப்படி சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, "காலையில 7 மணிக்கு வா. எனக்கு ஒரு சாமியார தெரியும்னு" சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு விஜயாவையும் மனோஜும் போய் தூங்கிர்றாங்க. காலையில 7 மணிக்கு 2 பேருமா வேக வேகமா கிளம்புறாங்க. வீட்ல எல்லாரும் கேட்குறாங்க, "நீங்க 2 பேரும் எங்க போறீங்கன்னு?" மனோஜ் வந்து ஒரு டீலர பார்க்குறேன். பார்க்க போற வழியில அம்மாவ வந்து பார்வதி ஆன்டி வீட்ல இறக்கி விடணுன்னே, "அங்க எதுக்கு போகணுன்னோனே" 2 பேருமா சேர்ந்து விஜயா என்ன சொல்றாங்க, அவளுக்கு வயிறு வலின்னு. மனோஜ் என்ன சொல்றாருன்னா, காய்ச்சல்ன்னு. இப்போ முத்து கேட்குறாரு, "2ல என்னது?" அப்படின்னு. இப்ப 2 பேரும் மாத்தி சொல்றாங்க. விஜயா காய்ச்சல்ங்கிறாங்க, அவர் வயிறு வலிங்கிறாரு. "என்னப்பான்னோனே", "ஐயோ! அவளுக்கு எல்லாமே இருக்குது. அவ உயிருக்கு போராடிட்டு இருக்கா. நாங்க போயே ஆகணும்னு" சொல்லிட்டு 2 பேருமா அங்க போயிடுறாங்க. அங்க போய் அந்த சாமியார போய் பார்க்குறாங்க. அப்ப சாமியார் என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும்னு. மனோஜ் வேற அங்க உட்காந்து ஏடா கூடான்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த சாமியார் என்ன சொல்றாருன்னா, இந்த எலுமிச்சை பழத்த கொண்டு போயி அந்த அவங்க வச்சிருக்காங்கல்ல ஏற்கனவே ஒரு எலுமிச்சம்பழம், அதுக்கு ஆப்போசிட்ல வைங்க. அதுக்கு எதிர்த்தாப்புல வைங்க. அப்போ வந்து இந்த எலுமிச்சப்பழம் பவரா இருந்தா, அந்த எலுமிச்சப்பழம் வந்து கருகிரும். அது பவரா இருந்தா, இது கருகிரும் அப்படின்னோனே, இப்போ மனோஜ் என்ன கேட்குறாருன்னா, ஒருவேளை இது கருகி போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னோனே, "நீ வா இத விட பெரிய பழமா தரேன்னோனே", "என்னது பலாப்பழமான்னு?" கேட்குறாரு. அப்புறமா விஜய் சும்மா இருடான்னு சொல்லிட்டு காசெல்லாம் வச்சுட்டு அந்த லெமன வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோனே இப்போ உள்ள கொண்டு போய் வைக்கிறதுக்கு 2 பேருமா சண்டை போடுறாங்க. அப்புறமா விஜயாவே போய் வச்சுட்டு வெளியில வரதுக்குள்ள அந்த எலுமிச்சப்பழம் உருண்டு போயி கீழ விழுந்துருது. "என்னம்மா அதுக்குள்ள இது உருண்டே போயிருச்சு. அப்ப அதுதாம்மா பவர் கூடயா இருக்கும் போல. இப்ப என்ன பண்றதுன்னோனே", இப்ப விஜய் என்ன சொல்றாங்கன்னா, "ஒரு வாட்டி நான் போய் வச்சுட்டேன்ல. இப்ப நீ போய் எடுத்து வை" அப்படி சொல்லிட்டு 2 பேருமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதோட இன்னையோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, அண்ணாமலை வந்து மனோஜ போட்டு அடிக்கிறாரு. "ஏன்டா நீ திருந்தவே மாட்டியா? இன்னும் திருடிட்டே தான் இருப்பியா? ஏன்டா நீ இப்படி இருக்க?" அப்படின்னோனே, இப்ப விஜய் ஓடி வந்து, "எங்க அவள விட்டுருங்க" அப்படின்னோனே, "எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். உன்னைய தான் அடி." இப்ப அண்ணாமலை வந்து விஜயாவ போய் அடிக்க போறாரு. அப்போ முத்து வந்து தடுக்குறாங்க. அதோட இன்னையோட அந்த ப்ரோமோ எண்ட் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன ஆகுது அப்படின்னு. தேங்க் யூ.